இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே நீ? 4 நாளாக உன்னை ஆளை காணோம். ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். கால் பண்ணால் அதுவும் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். என்னை கொஞ்சம் பேச விட. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ எங்கே இருக்கேன்னு தெரில. நீ எங்கே போய் தொலைஞ்சனும் தெரில. ஆஃபீஸில் போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. என்னதான் பண்ணிட்டுருக்கே நீ? இரு எனக்கு கொஞ்சம் பேச விட. ஊட்டி போயிருந்தேன். ஊட்டியா? ஆமாம், உனக்கே தெரியும்ல, என் ஆஃபீஸில் என்னை சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்கு ஆஸ்திரேலியாவில் போய் ஒர்க் பண்ணுமாமா. உன்னை அப்பா அம்மாவில் விட்டுட்டு அவ்வளோ தூரம் போய் ஒர்க் பண்ண தோணலை. இதெல்லாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆனதான் மிச்சம். அதான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கையில் இருக்கிற கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு ஊட்டி போயிட்டேன். அதுக்குன்னு சொல்லாமலே போயிடுவியா? உன்னை நினச்சி நான் இங்கே எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன்னு தெரியுமா உனக்கு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? எல்லாருமே பார்க்குறாங்க. சரி, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் போயிட்டா ஓகே. ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன உனக்கு? தோணலை. தோணலையா? ஏற்கனவே வீட்டில் சொல்ல போனதுக்கு ரொம்ப திட்டினாங்க. இப்படியும் திட்டாத. இங்கே பாரு, இது ஒன்றும் விளையாட்டு இல்லை சரியா? ப்ளீஸ் கொஞ்சமாச்சு சீரியஸாக நடந்துக்கோ. சரி, இனிமே எங்கேயும் சொல்லாமல் போக மாட்டேன். ஓகே? புரிஞ்சா சரிதான். அந்த சைட் போகலாமா? போகலாம். எதுக்கு தான் இப்படி சரக்கு அடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறாங்களோ? அவனை எந்த பொண்ணு விட்டுட்டு போச்சோ? ஒருத்தங்க விட்டுட்டு போனால் அதுக்கு இப்படி சரக்கு அடிச்சுட்டு உடம்புக்கு எடுத்தணும்னு அவசியமே இல்லை. நம்ம மேலே கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணால் போதும். மூவ் ஆன் ஆகிறது ஈஸி தான். தத்துவெல்லாம் நல்லா தான் பேசுகிற. ஏய், அங்கே போகலாமா? போகலாம். இதுல ஆமாம். சரி, 4 நாள் அங்கே போய் அப்படி என்ன தான் யோசிச்ச? போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆஸ்திரேலியா போறியா? சூப்பர்மா. சூப்பரா? அப்போ நீ என்னை மிஸ் பண்ண மாட்டேன்? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட நம்ம கெரியர் தான் ரொம்ப முக்கியம். ஐம் ஜஸ்ட் யுவர் லைஃப் பார்ட்னர், நாட் யுவர் லைஃப். லவ் யூடா. நான் கூட நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினச்சி பயந்துட்டேன். நான் ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் வேற பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிச்சு. உன்னை தேடி வந்து கொல்ல. ஏய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது? ஊட்டியிலிருந்து வாங்கிட்டு வந்தேன். பத்திரமா வச்சுக்கோ. வீட்டுக்கெல்லாம் போயிட மாட்டல்ல? நான் கூடயே தான் இருப்பேன். ஆனா என்ன, கொஞ்சம் தூரத்தில் இருப்பேன். இந்த கையை வாழ்க்கை ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்கணும் போல இருக்கு. எனக்கு ஓகே. ஹலோ, எங்கடா? தோ இங்கே தான்டா, அனுவோட. யார் கூட? அனு கூடடா. டே, சரக்கு ஏதாவது அடிச்சிருக்கியா? அவ செத்து 6 மாசம் ஆகுதுன்னு உனக்கே தெரியும். அப்புறம் ஏன்டா அணு அணுன்னு சொல்லிட்டே இருக்க? டே, என் பக்கத்தில் தான்டா இருக்கா அவ. அவ ஆஸ்திரேலியா போகும்போது பிளேன் கிராஷ்ல செத்துட்டான்னு உனக்கே தெரியும். அப்புறம் ஏன்டா இன்னும் அவளை நினைச்சு பார்க்கில் டெய்லியும் சரக்கு அடிச்சு சுத்திட்டே இருக்க? டே, இங்கே தானே என் பக்கத்தில் உட்காந்துருந்தா.
தான்டா இருக்கா. டேய், அவளை நினச்சி ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் மாற போகிறதில்லடா. சொன்னால் புரிஞ்சுக்க. ப்ளீஸ் மூவ் ஆன். ஆமாம்ல, போயிட்டாள் அவள் அப்போ என்கிட்ட கேட்டா ஆஸ்திரேலியா போகணுமான்ட்டு. நான் தான் போன்னு சொன்னேன். அவளை பூ விட்டுக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். ஓன் தப்பு இல்லை, அவள் தப்பு கூட இல்லை. ஜஸ்ட் ஆக்சிடென்ட். சொன்னால் புரிஞ்சுக்கடா. டி சும்மா அணுன்னு சொல்லாத. அவள் போயிட்டா, அவ்வளோதான். டி இல்லைடா. Your call has been forwarded to voicemail. The person you இருக்க மாட்டேங்கிறான்.